ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நாங்க நியூ இயர்க்கு முந்தின நாள் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்கும், நியூ இயர் விலாக் இந்த 2 டேஸ் விலாக் தான் உங்களுக்கு கண்டினியூவா வரப்போகுது. இது நியூ இயர் முந்தின நாள் வந்து ஃபுல் வீடு கிளீனிங். நம்ம வந்து புது வருஷத்துக்குள்ளாடி போறோம்ல, அதனால வந்து வீட ஃபுல்லாவே கிளீன் பண்ணி மாப் போட்டு தேவையில்லாத திங்ஸஸ் எல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். குட்டி பிள்ளைங்களுக்கு லீவ் ஆனால ஃபுல் ஹெல்ப்பும் அவங்க பண்ணி குடுத்துருந்தாங்க. சின்ன பிள்ளையோடது ரொம்ப சேட்டை. அதனால அவ்வளவா சேர தூக்கி போட்டுட்டு சும்மா ஒரு ஃபோன குடுத்துருந்தோம். டம்மி ஃபோனு. சரி, ஓகே, அத வச்சு தான் அவள் விளையாடிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. இல்லன்னா நம்மள வந்து வேலை செய்ய விட மாட்டா. டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பா. அதுக்காக தான் நாங்க வந்து ஃபுல்லா துணியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கபோர்ட்ல வைக்க ஆரம்பிச்சுட்டு, திருப்பி வந்து நைட் நமக்கு சர்ச்சுக்கு போகணும்ல. அன்னைக்கு வந்து நமக்கு என்னெல்லாம் ட்ரெஸ்ஸஸ்ன்னு எடுத்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அப்பதான் சின்னதா இருக்கா, பெருசா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸஸ் தான் நாங்க வந்து போடுறோம். அதனால வந்து இப்போ அளவு சின்னதாகலாம், பெருசாகலாம். ஆனா எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்குதா, அயர்ன் பண்ண வேண்டியது எல்லாமே எடுத்து அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தோம். வீட பார்த்தீங்கன்னா, அவ்ளோ குப்பையா இருக்கும். எப்பவுமே அப்படிதான் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் தான் கிளீனா இருக்கும். அதுக்கப்புறம் ஏன்னா இந்த பெரிய மனுஷி வந்து எல்லாத்தையும் கலைச்சு விட்டுருவா. அதனாலேயே பேசாம அரேஞ்ச் பண்ணவே மாட்டேன். அப்படியே போட்டுட்டு கிளீன் மட்டும் பண்ணி விட்டுருவேன். பேக் சைட் கொஞ்சம் கார்டன் கிளீனிங் ஒர்க்கும் வந்துச்சு. ஏன்னா பிஜிஒன் வந்திருக்குல, புறா வந்து ஃபுல்லாவே பாத்ரூம் இருந்துட்டே இருந்துச்சு. அதனால சரி, ஓகே, அதையும் கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வந்து பெருசா பெரியலாம் கார்டன் வைக்கல. ஏன்னா பேக் சைடு வந்து வச்சாலும் அந்த புறாவோட பாத்ரூம் அது விழுந்து அந்த லீவ்ஸ் எல்லாமே கரிய ஆரம்பிக்குது. அதனால சரி, ஓகே, அது மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் வந்து கம்போஸ்ட் பின் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சக்சஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். சக்சஸ் ஆயிருக்கு. பட் இது வந்து கொஞ்சம் பாட்ல வந்து போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஆயிடுச்சுன்னா இதோட லாங் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா வரும். அதுக்கப்புறம் கார்டன் ஒர்க் கொஞ்சம் முடிச்சுட்டு வீட வந்து தூத்து கிளீன் பண்ணிட்டு இருந்தோம்ல. இனி அதுக்கு மாப் போடுற வேலை. மாப் போடுறதுலயே அப்பப்ப குட்டி பிள்ளை போய் வழுக்கி விழுந்துட்டே இருந்தா. ஏன்னா அவள வந்து எங்களால கண்ட்ரோல் பண்ணி வந்து இருத்தவும் முடியல. பட் அவ வந்து வந்து விளையாடிக்கிட்டே இருந்தாலும் அப்பப்போ விழுந்துகிட்டே இருந்தா. பின்ன பிள்ளைங்களுக்கு அதுவும் ஜாலி ஆயிடுச்சு. சரி, அப்படியெல்லாம் முடிச்சுட்டு வீட்ல வந்து சரி, ஓகே, சிம்பிளா சாப்பிட்டுக்கலான்னுட்டு சாம்பார், பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நக்கட்ஸும் ஃப்ரை பண்ணி குடுத்து, எக்கும் ஃப்ரை பண்ணி குடுத்துட்டு, அப்ப வந்து ஜாலியா சாப்பிட ஆரம்பிச்சுருச்சு. திரும்பவும் என்னன்னு சொன்னா, வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது. புது வருஷத்துல எல்லாம் எம்ப்டியா போக வேண்டாம்ல. பிளஸ்ஸிங்கோட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் இது வந்து கேரட் எப்பவுமே நாங்க பெரிய ஒரு பாக்ஸா தான் வாங்கிடுவோம். ஏன்னா வந்து எப்பவுமே கேரட்டும் ரொம்ப கெட்டு போகாது. பிள்ளைங்களுக்கு எப்பவுமே யூஸ் ஆகும். இப்போ வந்து என்னன்னா, ஹஸ்பண்ட் டெய்லி மார்னிங் வந்து கேரட் ஜூஸ் போட்டு குடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா, அவங்க கொஞ்சம் கண் வலிக்குது. லைட்டா பார்வை ஒரு மாதிரி மங்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, ஒரு 1 வீக் கேரட் ஜூஸ் குடிச்சு பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால, அது கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. திரும்ப வந்து உருளைக்கிழங்கு. இதுவும் நம்ம பிள்ளைங்களுக்கு எப்பவுமே நம்ம குடுக்குறது. அதனால ஓகே, அதுவும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆ சில கெட்டு போகாத திங்ஸஸ்ல வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் பல்க்காவே வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் இப்ப சீசன் வந்து கார்ன் சீசன் இருக்கறனால, இது வந்து கம்மி பிரைஸ்ல கிடைச்சுச்சு. அந்த வாங்கிட்டு வந்து நைட்டே பாதி குக் பண்ணி சாப்பிட்டாச்சு. இனி மீதி பேலன்ஸ் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு சைடா குக் பண்ணிட்டு இருக்கும்போதே பக்கத்துல வேலைகள் போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா வந்து புது வருஷத்துக்குள்ளாடி போகும்போது ஒரு பாசிட்டிவ் வைபா நம்ம போணும். புது வருஷத்துல நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ, அதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை இருந்துச்சு. செடியில இருந்து அதையும் பறிச்சு கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு, கொஞ்சம் ஆம்லா இருந்துச்சு. இப்ப நெல்லிக்காய் ஜூஸ் இந்த குளிரு குடிக்கிறனால கொஞ்சம் கோல்டு பிடிச்சிக்குது. அதனால என்ன பண்ணிட்டேன், அது ஒரு தொக்கு போல ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவி வச்சுட்டு அதுக்கடுத்து அத வந்து குக் பண்ணி வச்சுட்டேன். அத அ நெக்ஸ்ட் வரும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. திருப்பி நைட் வந்து 10:00 சர்ச்சுக்கு போயிடும். எங்களுக்கு வந்து நைட்டு கரெக்ட்டா 12:00 வந்து எல்லார் கையிலயும் கேண்டில் குடுத்துருவாங்க. கேண்டில் பத்த வைக்கிறதுக்கு. அத வந்து நம்ம ஒரு பிரைட்டான ஒரு இயருக்குள்ளாடி நம்ம போறோம். அத வந்து ஒரு சிம்பாலிக்கா சொல்ற மாதிரி இருக்கும். எல்லார் கையில எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணி கையில கேண்டில் குடுத்துட்டு இது பண்ணும்போது, அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி நைட் அது ஒரு 12:00 அந்த மாதிரி இந்த மாதிரி குடுத்துருவாங்க. பிரேயர் எல்லாம் முடிச்சுட்டு 1:00 தாண்டிடுச்சு வீட்டுக்கு வரும்போது. திரும்பி வந்து வீட்டுக்கு வந்துட்டு, இது நல்லா தூங்கிட்டு காலைல சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் டேவா சமைக்கணும்ல. இது நேரத்தையே பண்ணியதுல தொக்கு. அந்த நம்ம வந்து நெல்லிக்காய் தொக்கு அதுதான். அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பச்சை பயிறு வந்து கொஞ்சம் ஊற வச்சிருந்தேன். இந்த வருஷத்தாவது ஓகே, கொஞ்சம் ஹெல்த்தியா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆல்ரெடி வெயிட் லாஸ் வீடியோ போட்டுட்டே இருக்கேன். வெயிட் லாஸ்ல தான் இருக்கேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியா குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து முட்டைக்கோசு வச்சு அந்த கேரட் இருக்குல்ல, அதுவும் பொரியல், சிக்கன் குழம்பும் வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பாயாசம். இனிப்பு இல்லாம எப்படி நியூ இயர ஸ்டார்ட் பண்றது? அதனால எனக்கு எப்பவுமே சக்சஸா வர்றது பருப்பு பாயாசம். அது மட்டும் தான் வச்சதும் உங்களுக்கு நியூ இயர் சக்சஸா இருக்கட்டும். தேங்க் யூ. ஹேப்பி நியூ இயர்.